ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினார். மோசேயுடைய தீர்மானம், தெரிந்து கொள்ளுதல், பார்வை இந்த வசனங்களிலே பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தின் நிரந்தரமில்லாத காரியங்களை தூக்கி ஒதுக்கிவிட்டு பாடுகள் அனுபவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இணைந்து நானும் பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அந்த அழைப்பிற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். எதற்கென்று சொன்னால் அந்த கடைசி 26ஆம் வசனம் சொல்கிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து ஒரு பெரிய பிரதிபலன் தனக்கு உண்டு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இம்மையோடு இந்த வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை, மறுமை என்று ஒன்று உண்டு. அதனால்தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட அடிக்கடி இடைப்படுகிற பேசுகிற ஒரு காரியம், பாடுகளின் பாதையில் போகும் பொழுது தைரியப்படுத்துகிறார், தொடர்ந்து முன்னேறி சொல்லுகிறார். எங்கு பார்த்தாலும் பாடுகள் தான், போராட்டங்கள், இழப்புகள், இன்னும் சேதங்கள், அழிவுகள். வித்தியாசமாக எல்லா பக்கமும் தண்ணீரினால் பாதிப்பு ஏற்பட்டது. அடுத்து கொள்ளை நோயின் தாக்கங்கள் ஒவ்வொன்றாய் பார்க்க முடியுது. இவைகள் மட்டும்தான் நம்முடைய கண்களில் படுகிறதா? இல்லை, இவைகளையும் தாண்டி கர்த்தர் நமக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கை வைத்திருக்கிறார். இவைகளின் மத்தியில் நம்மை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார் நாம் பார்க்கிறோமா? நம்முடைய பார்வை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? அதை தான் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். அநேகருடைய பார்வையிலே வித்தியாசம் இருக்கலாம். 2 பேர் ஒரே பொருளை பார்த்தாலும் அல்லது ஒரே காரியத்தை பார்த்தாலும் பார்வையில் வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்ல வரும். 2 நண்பர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கார்டன், நிறைய பச்சை பசேல் என்று சொல்லி அநேக செடிகள் இருக்கிறது, பூத்து குலுங்குகிறது. அதிலே ஒரு ரோஜா செடி இருக்கிறது. அதிலே போகும்பொழுது ஒரு சொல்கிறான், எவ்வளவு அழகாய் இந்த செடி பூத்து குலுங்குகிறது, பார்க்க அழகா இருக்கிறதுன்னு சொல்லுகிறான். ஆனால் அருகில் உள்ளவன் சொல்லுகிறான், இல்ல அதுல முட்களும் இலையும் தானே இருக்கிறது, நீ பூ பூத்து அழகாக இருக்கிறது எப்படி சொல்லுகிறான்னு சொல்லும் பொழுது நண்பன் சொன்னா, இல்லை, நான் அதிலே முட்கள் என் கண்களில் தெரியவில்லை, இலைகளும் தெரியவில்லை, நான் அதில் மலர்களை தான் பார்க்கிறேன்னு சொல்லான். சரிச்சான, உனக்கு கண்ணில் பிரச்சனைப்பா, நீ பாரு, அதுல முள்ளுதான் இருக்குது, அந்த இலை தான் இருக்குது, நீ பூவை பார்க்கிற மாதிரி சொல்றேன்னு சொல்லிட்டு போய்விட்டார்கள். ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த வழியா 2 பேரும் வரும்பொழுது இந்த ரோஸ் பூத்து குலுங்குகிறது. பார்க்கும் அந்த பூக்கள் அந்த இலையையும் அந்த முட்களையுமே மறைத்து விட்டது. அப்பொழுதுதான் நண்பன் சொன்னானா, இப்பொழுது பார், அன்று பார்க்கும் பொழுது உனக்கு முட்கள் தான் தெரிந்தது, ஆனா எனக்கோ அதன் நிலை வரப்போகிற மலர்கள் என் கண்களில் தெரிந்தது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவருடைய ராஜ்யம், அதனுடைய ஆசீர்வாதங்களை விலைக்கு காண்பிக்க ஆரம்பித்தாராம். இன்று அழிவும் வேதனையும் இழப்புகளும் உலகத்திலே வரப்போகிற நாட்கள், அது இந்த வருஷம் எப்படி இருக்கும் எதிர்பார்ப்போடு வந்திருக்கும் பொழுது பல துக்க செய்திகள், இப்படியெல்லாம் ஆபத்துகள் வரும் என்று சொல்லி ஒவ்வொரு பக்கமும் அதிர்ச்சியூட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவைகளையும் தாண்டி ஆண்டவர் நம் பட்சத்துல பாதுகாப்பா இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறதா? நம்ம நடத்துகிறதை பார்க்க முடிகிறதா? அதையும் தாண்டி அவர் நமக்கென்று ஒரு தேசத்தை, நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை, நமக்கென்று மறுமையில் ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். அதை பார்ப்போம் என்று சொன்னால் இக்காலத்து பாடுகளை குறித்து நாம் சோர்ந்து போக மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். அவரே எனக்கு கேடகம், அவரே எனக்கு பாதுகாப்பு, அடைக்கலம் என்று சொல்லி முன்னேறி செல்லுவோம். ஆனால் இந்த நாளில் நம்முடைய பார்வை ரொம்ப முக்கியம். நாம் எவ்விதமாக பார்க்கிறோம்? கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய பார்வை மாறும். அது விசுவாச பார்வையாக இருக்கும். தாழ்த்தி ஆண்டவர் கையில ஒப்புக் கொடுப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்து. அநேக நாட்களில், அநேக காரியங்களிலே, அநேக நேரங்களில் எங்கள் பார்வை அதில் இருக்கிற குறைவுகளை தான் பார்க்கிறது, முட்களை தான் பார்க்கிறது, பாடுகளை தான் பார்க்கிறது. அதற்கு பின்பாக வரக்கூடிய பிரதிபலனை, அதற்கு பின்பாக வரக்கூடிய வைத்திருக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க தவறிவிடுகிறோம். இனி அப்படி அல்ல, எங்கள் ஒவ்வொருடைய கண்களில் நீ திறப்பீராக. விசுவாச கண்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. வெறுமையா அல்ல, நிறைவான தேவன் காரியங்களை எங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிறதை பார்க்க உதவி செய்யும். செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம், நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். துதியான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். முட்கள் இருக்கலாம் செடியிலே, ஆனால் அதன் மத்தியிலும் அழகிய ரோஜா பூக்கள் இருக்கிறதல்லவா? அதே வண்ணமாய் பாடுகள் இந்த வாழ்க்கையில் இருந்தாலும் பாடுகள் மத்தியிலே நடத்துகிற கர்த்தர் உண்டு, பின்பு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.